ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணப்பட்டிருக்கும், ஷுவர்லி அப்படின்னு சொல்லி. அப்போ ஆக்சுவலாக அந்த வசனம் என்ன சொல்லுது? நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். என்ன தைரியத்தில் தாவீது இப்படி சொன்னார்? நான் ராஜான்ற தைரியமா? என்கிட்ட நிறையா பணம் இருக்குன்ற தைரியமா? நான் பெரிய யுத்த வீரன், நான் திறமசாலி, எனக்கு ஞானம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற தைரியமா? என்ன தைரியத்தில் இவ்வளோ ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். முக்காவாசி நாள் தொடரும் சொல்லியிருக்கலாம், பாதி நாள் தொடரும் சொல்லியிருக்கலாம், இல்லை கொஞ்ச நாளாவது நன்மையும் கிருபையும் எனக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி எதையுமே சொல்லலை. என்ன தைரியம்? அந்த சங்கீதத்தில் முதல் வசனம் பார்த்தோம்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு வேதம் போதிக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆணிவேராக இருக்கிறது. ரைட்? அந்த சங்கீதத்தில் வர மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுமே கர்த்தர் என் மெய்ப்பராக இருப்பதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், கர்த்தர் மாறாதவர். இந்த மாறாத கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார், கிருபையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், இந்த கர்த்தர் நித்தியவாசி. இப்போ மனுஷங்கள்லாம் பாருங்கள், சில பேர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, கொஞ்ச நாள் கூட இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஒரு சிலர் மரித்து போயிடுவாங்க இல்லையா? ஒரு சிலர் அவங்க லைஃப் வேறு டைரக்ஷனில் போயிடும், இல்லை ஏதாவது சண்டை வந்து பிரிவினை உண்டாயிரும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் வந்து பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த கர்த்தர் நம்மை விட்டு விலகாத கர்த்தர், நம்மை கைவிடாத கர்த்தர், நல்லவராகவே இருக்கிற கர்த்தர், இரக்கமுள்ளவராகவே இருக்கிற கர்த்தர், நித்தியவாசியாகிய கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறபடியால் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் இரக்கமும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை பின்தொடரும். கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் நன்மையும் அவர் இரக்கமும் கிருபையும் உங்களை நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் பின்தொடரும்.